அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நம்ம செபி ரிஜிஸ்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் டிசிஷன் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரியில் மேஜர் சப்போர்ட்னு நாளைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து டேவோட லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 26,205 நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து லோவாக இருக்கும், மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 26,149, அதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகன் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லாவே இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும். அடுத்த லெவலான 26,060க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,971 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 26,295 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 26,349. ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டு எகன் ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 26,350 ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன் ரேஞ்சு 26,439. தேர்ட் ரெசிஸ்டன் பார்க்கும்போது 26,528. இதில் வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சுன்னா நாளைக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு சைடுவேஸ், அதாவது நோ ட்ரேடிங் ஜோன்னு சொல்லக்கூடிய இந்த கன்சால்டேஷன் ஜோன்னும் போது மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து சைட்வேஸ் ஏரியான்னு சொல்கிறோம். அதாவது 26,295க்கும் 26,205க்கும் இன்பிட்வீனில் ஒரு 90 பாயிண்ட் நாளைக்கு சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் பையிங்கில் சேஃபான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் இருக்கிற இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் இருக்காது. அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்றேன். ஓகேங்களா? நிஃப்டிக்கு இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் டிசிஷன் எக்ஸ்பிரிக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது நாளைக்கு இன்னையோட டே லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் முடிஞ்ச சப்போர்ட்னு பார்க்கும்போது 59,885 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 59,687. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு எகன் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த 59,687 வீக்காக பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 59,365, தேர்ட் சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்டும் போது 59,045. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன் பார்க்கும்போது 60,203 நாளைக்கு மேஜராக கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன் ரேஞ்சு 60,403. ஸோ இந்த இடம் வந்து இன்றைக்கி டேவோட ஹை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் ரீட்ரெஸ், அது இந்த இடத்துக்கு போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லாவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அடுத்த ரெசிஸ்டன் ரேஞ்சு 60,724, செகண்ட் ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா 61,045. இப்போ சைடுவேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 60,200க்கும் 59,885க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சைடுவேஸ் ஏரியான்றதை இந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் நாளைக்கு 27,793 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 27,722. ஸோ இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகன் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக இன்னும் வீக் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,607, அது ப்ரீவியஸாக ஆக்ட் ஆன இந்த சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 27,493 தான் நமக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாதிரி மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,900 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த டேவோட ஹை கிட்டத்தட்ட 27,979 மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்தது ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்லாவே அப் ட்ரெண்ட் போகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 28,094, தேர்ட் ரெசிஸ்டன் 28,209. இப்போ சைடுவேஸ் ஏரியாவை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 27,909க்கும் 27,793க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோன் சொல்கிறோம். அதாவது சைடுவேஸ் ஏரியா. இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் வந்து பேப்பர் ட்ரேடில் ஒரு பேக் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பா.